Hello everyone. இன்னைக்கு லெசன்ல கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்கூல் கேம்பஸில் பேசுகிற சென்டென்சஸ்லாம் பார்க்க போகிறோம். இது முக்கியமாக டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் டீச்சராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இட்ஸ் டைம் டு கோ பேக் டு கிளாஸ். இது எப்போ சொல்வோம் அப்படின்னா, வெளியே எங்கேயாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம், வெளியே எந்தாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, ஓகே வாங்க கிளாஸுக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டைம் டு கோ பேக் டு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒருத்தராக சொல்லுங்கள். முதல்ல நீ சொல்லு, அப்புறமா நீ சொல்லு, எல்லாரும் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள், இப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ப்ளீஸ் டேக் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டர்ன் எடுத்து சொல்லுங்கள், ஒரே ஆளே எல்லாத்தையும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ப்ளீஸ் டேக் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் ரூமை குப்பையாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லிட்டர் த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நோட் புக்கெல்லாம் அடுக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாக் அப் யுவர் நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் ஹோம்ஒர்க்கெல்லாம் சேர்த்து வைக்காத, அன்னன்னைக்கு முடிச்சிரு, எல்லா ஹோம்ஒர்க்கையும் சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பைல் அப் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சத்தம் போடாமல் எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்டைன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸ்மேட்ஸோட சண்டை போடாத, சண்டை இழுக்காத இப்படிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் பிக் அப் அ ஃபைட் வித் யோர் கிளாஸ்மேட்ஸ், டோன்ட் பிக் அப் அ ஃபைட் வித் யோர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரெண்டு பேராக சேர்ந்து இந்த வேலையை பாருங்கள், ரெண்டு பேராக செய்யுங்க இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒர்க் இன் பேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை குரூப்பாக சேர்ந்து பண்ணுங்கள், ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒர்க் இன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் இடத்தெல்லாம் க்ளீனாக வச்சுக்கோ, குப்பையாக வச்சுக்காத, உன் இடத்த க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளீன் அப் யுவர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை க்ளீன் அப் யுவர் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நேரத்துக்கு எல்லாத்தையும் பண்ணணும், கரெக்டான நேரத்துக்கு ஸ்கூலுக்குள்ளே வரணும், கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு முடிக்கணும், இதெல்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் செய்யணும் நேரத்துக்கு அப்படி சொல்கிறதுக்கு பி ஆன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூலில் போடுற ரூலெல்லாம் கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணணும், ஸ்கூலில் சொல்கிறபடி செய்யணும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஒவ்வொருத்தையாக கேள்வி கேட்கும்போது யாராவது ஒரு பசங்க மட்டும் மறுபடியும் முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா உன்னோட டர்ன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் ஃபார் யுவர் டர்ன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், காரிடாரில் நடந்து போகும்போது அமைதியாக நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் குவைட்லி இன் த காரிடார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன் புக்கை எடுத்து 10வது பக்கத்துக்கு திருப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் டேக் அவுட் யுவர் டெக்ஸ்ட் புக் அண்ட் டர்ன் டு பேஜ் 10 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கையை தூக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரேஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹாவ் அ கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இது உனக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கை தூக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரேஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ நோ த ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு நான் இதில் கேள்வி கேட்பேன், எல்லாரும் ரெடியாக வந்துடுங்க, படிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு we will have a quiz tomorrow so be prepared அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்னோட ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுறதுக்கு மறந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் forget to submit your homework அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒழுங்காக கவனி அப்படின்னு சொல்கிறதுக்கு pay attention அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக லைனில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு line up quietly அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட திங்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் forget to pack up your belongings before leaving அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த பீரியட் முடியறதுக்குள்ளே ஒர்க் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட் பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் பீரியட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடை சிந்தாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்பில் யுவர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தண்ணி குடி, எப்பவும் தண்ணி குடிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூல் பஸ் இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பிடும், ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தி ஸ்கூல் பஸ் வில் டிபார்ட் இன் 10 minutes ஸோ பி ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸ் கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உள்ள டீச்சர்ஸ் அண்ட் உங்களோட டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.